ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டிஷ்ஷும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Masala spoons. முதல்ல மீன் மேரினேட் பண்றதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, பாதி லெமனோட ஜூஸ், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 கிலோ ஒவ்வா மீன் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மீனோட 2 பக்கத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை, வெங்காயம் ஒரு 50% வதங்கின பிறகு 2 தக்காளியை நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அந்த மீன் மேரினேட் பண்ணோம் இல்லையா, அதோட மீதி இருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது நல்லா எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் திக்கான பிறகு இதில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா இது கெட்டியான பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நம்மளோட கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழை இலைக்குள்ள மீன் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு மெத்தடில் பார்க்கலாம். முதல்ல மீனை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 50% ஃப்ரை பண்ணால் போதும். 2 பக்கமும் லேசாக வந்து அது ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழை இலையை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டவ்வோட அந்த ஃபயரில் வந்து லேசாக காட்டிக்கோங்க. அப்போ தான் ஃபோல்டு பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வாழை இலை கீழே கொஞ்சம் மசாலா, அப்புறம் நம்ம வறுத்த மீன், அதுக்கு மேலே ஃபுல்லாக மசாலா வச்சுடுங்க. மீனே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக மடிச்சுட்டு மேலே வந்து வாழையில நாரை வச்சு நல்லா கட்டிடுங்க. இப்போ இதை ஒரு பேனில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு வாட்டி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, அந்த இலையோட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டா அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க, வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ மெத்தட் 2 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி வாழலையை நல்லா ஃபயரில் வாட்டிட்டு மசாலா வச்சுட்டு வறுக்காத மீன் வைக்கிறோம் இதில். அதே மாதிரி மேலேயும் மசாலா வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி டைட்டாக கட்டிட்டு ஒரு மண் சட்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அதுக்குள்ளே வச்சுட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட மீன் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் சான்ஸேல வேற லெவலில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அந்த ஆயில் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.